friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு பொட்டேட்டோ சீஸ் கிறிஸ்பர்ஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பீஸா மாதிரியே இருக்கும். நம்ம இப்ப வெளியில போய் பீஸா வாங்கி சாப்பிட முடியாது இந்த லாக்டவுன் சமயத்துல. இத வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீஸா மாதிரியே சாப்பிடுற மாதிரி என்ஜாய் பண்ணி நம்ம குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் கிறிஸ்பர்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஈஸியான ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா கூல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் சூடாவே இல்லை, நல்லா ஆறிச்சு. இப்போ நீங்கள் தேவைப்பட்டா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறி இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு என்ன செய்யறோம்னா நம்ம இதில் வந்துட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கையில் கூட மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் ஆயிடணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கிரேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம வந்து கிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது வந்து ஆரிகேனோ, இது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பீஸா சீசனிங் இருந்ததுன்னா அது சேர்த்துலாம், அது நல்லா இருக்கும். இன்னுமே ஓகே, எல்லாமே இருக்கும் அதில். இல்லை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நார்மல் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் மைதா மாவு போட்டு இதை ஒரு மாவு மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்ட போகிறோம். அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மைதா மாவு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு. இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஒரு டவ்வா பிணையிற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மாவு போட்டு இதை பிணைஞ்சிக்க போகிறோம். இவ்வளோ மாவும் தேவைப்படுமான்னு தெரியல, நம்ம தேவையான அளவுக்கு போட்டு நம்ம வந்துட்டு பிணைஞ்சிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு சாஃப்டான டவ்வா நம்ம வந்துட்டு இதை பிணைஞ்சிக்க போகிறோம். இது மாதிரி ஒரு சாஃப்டான டவ்வா நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு மைதா மாவு விட்டு இதை வந்துட்டு பிணைஞ்சிக்கணும். நான் கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, இந்த கப்பு நிறைய மாவு எடுத்து வச்சிருந்தேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாவு பிணையறதுக்கு. இந்த மாதிரி கையில் ஒட்டாத ஒரு பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம இங்கே கிச்சன் டாப்பில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். இப்போது இது வந்துட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஈவனான 2 பீசஸாக நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்துட்டு திரட்டிக்கலாம். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மைதா மாவில் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கையிலே கூட இப்படி தட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ரோலர் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணலாம், சப்பாத்தி கட்டை வச்சு. இப்போ இந்த மாதிரி ரோலர் வச்சு இது வந்துட்டு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ஒரு கட்லெட்டோட மொத்தத்துக்கு நம்ம வந்துட்டு இது வந்து தேய்ச்சிக்க போகிறோம். பாருங்க, இதோட மொத்தம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தம் வச்சிருக்கேன் நான். இந்த அளவுக்கு மொத்தமாக இதை தேய்ச்சிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரியே இன்னொன்று உருண்டை எடுத்து வச்சோம்ல, இதையும் அதே மாதிரி நம்ம தட்டிக்க போகிறோம். அதே மாதிரி மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதே மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி தட்டியாச்சு. இது வந்துட்டு மோசரெல்லா சீஸு. இந்த மாதிரி சீஸை வந்து இந்த மாதிரி நீள துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இதில் இந்த மாதிரி சின்ன கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. நம்ம வந்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு கட் பண்ணிடுவோம். மோசரெல்லா சீஸ் வச்சிங்கன்னா நல்லா கூவியாக வரும். இல்லை மோசரெல்லா சீஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் ப்ராசஸ் சீஸ் கூட வச்சு இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதுவும் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் வச்சு கூட இந்த ஐட்டம் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த ஓரத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு சப்பாத்தி வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எடுத்து இந்த ஓரத்தை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி 2ஐயும் ஒட்டிடுங்க.
இப்போ இதுல நம்ம சீஸ் வச்சிருக்கிற இடம் தெரியுதுல, அதை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணிடுங்க. கரெக்டா அந்த சீஸ் இருக்கிற பகுதியை விட்டுட்டு கரெக்டா அந்த இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஓரத்தை எட்ஜஸை வந்துட்டு நம்ம நல்லா அப்படி ஒட்டி விட்டுலாம். ஏன்னா உள்ள இருக்கிற சீஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளில வந்துடும். எல்லாத்துலேயும் இந்த எட்ஜஸை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாம். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான போது எடுத்து நீங்கள் இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த இந்த இதை வந்துட்டு அழுங்காமல் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நான் ஃப்ரீஸ் பண்ணலை. நீங்கள் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கீழே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். கீழ் பகுதி வந்துட்டு ஃப்ரை ஆகிருக்கும். நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பாருங்கள், கோல்டன் கலர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி போட்டுருவோம். இது மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்ல கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ இதே எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல. இப்போ இதை நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பாருங்க, உள்ள சீஸ் பாருங்க எவ்வளோ கூவியாக சூப்பராக இருக்குல்ல. கிட்டத்தட்ட பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video. Bye bye.